அன்பு டெய்லி தர்பார் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் முக்கிய மூத்த ஊடகவியலாளர் திரு ராமன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமைப்படுகிறோம். வணக்கம். வணக்கம் சார். சார், ஊடக விவாதம் அங்க அனல் தரிக்கும் செய்தி, அதை தாண்டி ஒரு பகீர் அணுகுண்டு அப்படின்னா அது கண்டிப்பா பொறுப்பாளரா நீங்க தான் சார் இருக்கீங்க. நாங்க தொடர்ந்து பாக்குறோம். சமீபத்தில் ஒரு ஊடக விவாதங்கள்ல ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னீங்க, எழுதி வச்சுக்கோங்க 6ஆம் தேதி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னீங்க. உண்மையாகவே 6ஆம் தேதி யார் கட்சி ஆரம்பிக்கிறார்? யாரு கட்சி ஆரம்பிப்பாங்க? எங்க பார்த்தாலும் மலை 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 மலை, அண்ணாமலை, திருவண்ணாமலை, ஆன்மீகத்திற்கு ஒரு திருவண்ணாமலை, அரசியலுக்கு ஒரு அண்ணாமலை என்று தமிழ்நாட்டில் உள்ள பாஜக இளைஞர்கள் சொல்லக்கூடியதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஆனால் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறார் என்று கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ஏன் அது சொல்லுகின்றார்கள் என்றால், அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் மத்தியிலே பாஜக தலைமையில் அவரை விரும்பினாலும் தமிழ்நாட்டில் உள்ள பாஜகவில் இங்க 4 கோஷ்டிகள் உள்ளன. தமிழக பாஜக 4 கோஷ்டிகள் உள்ளன. அந்த 4 கோஷ்டிகளும் தங்களை மட்டும் வளர்த்து பெருக்கி செழிமையாக்கி கொண்டாலே தவிர்த்து அந்த சொந்த கட்சியில் ஒரு தொண்டனுக்கு கூட ஜல்லி பைசாக்கு புரிந்தது கிடையாது, ஒரு டீ வாங்கி கொடுத்தது கிடையாது. ஆகவே அண்ணாமலை வருகைக்கு பிறகுதான் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கம் உருவாகியது என்பதற்காக தான் அண்ணாமலை தலைவராக வந்த பிறகு தனிப்பட்ட முறையில் நம்ம நிக்கலாம் என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களுடைய இளம் தலைமுறை சிஸ்டத்தை தட்டி எழுப்பலாம் என்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற போது அதிமுக திமுக ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து அண்ணாமலையை மாற்ற வேண்டும், நயனார் கொண்டு வந்தால் திராவிட கட்சிகளுக்கு பாலகமாக இருந்து அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தல் சந்திக்கலாம் என்று நினைத்தார்கள். கடைசியில பார்த்தா உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை, எப்ப என்ன வேணா உங்குட்டமா எங்குட்டமா யாரை நான் குற்றம் சொல்ல என்ற நிலைப்பாடு உள்ளது. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இன்றைக்கு விஜய் முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராகின்ற போது 3வது ஒரு இளம் தலைமுறை தமிழ்நாட்டில் வெற்றிடமாக உள்ளது. காரணம் என்றால் அதிமுக மைனஸான போயிட்டு இருக்குது. திமுகவுக்கு அது ஸ்டாலினுக்கு அடுத்தபடி வாரிசு உதயநிதி உள்ளார், விஜய் தற்போது உள்ளார். இவர்கள்லாம் இன்னும் 30 ஆண்டு காலம் அரசியல் பிரவேசம் செய்வார்கள். அந்த அரசியல் பிரவேசத்தில் 3வது ஒரு தலைவர் அண்ணாமலை வரலாம் என்ற நிலைப்பாட்டு தமிழகத்தினுடைய இளம் தலைமுடைய கள யதார்த்தம் கூறுகின்றது. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் அண்ணாமலை ரொம்ப யோசிக்கிறாரு. பல இடங்களில் சென்று பல ஆன்மீக அரசியல்வாதிகளையும் பல வல்லுநர்களையும் பார்க்கிறாரு, ஜாதகம் பார்க்கிறாரு. ஜாதகத்துல 41 வயசுல ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சி முடியுது, அதன் பிறகு நல்லாக இருக்கும் என்று ஜோதிடர்களும் சொன்ன காரணத்தினால்தான் அரசியல் தலைவர்களும் எங்களை போன்ற பத்திரிகைகளும் ஜூன் 6ஆம் தேதி அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி வருகின்றார்கள். ஆனால் மத்தியிலே பாஜகவில் விரைவில் அமைச்சரவை மாற்றம் வர உள்ளது. அந்த அமைச்சரவை மாற்றத்தில் அன்புமணியை அமைச்சராக்கலாமா, அல்லது டிடி தினகரனுக்கு ஒரு மேல்சபை எம்பி கொடுத்து அமைச்சராக்கலாமா, அல்லது நம்முடைய கட்சியை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த அண்ணாமலையே மத்திய இணையமைச்சர் ஆக்கலாமா என்ற ஒரு நிலைப்பாடு மத்தியிலே டெல்லியிலே ஒரு எண்ணம் உள்ளது. இந்த எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்றால், அப்படி என்றால் ஏற்கனவே மத்திய இணையமைச்சராக எல் முருகன் இருக்கின்றார். இங்கதான் டுஷிங் இருக்கின்றது. எல் முருகன் ஏற்கனவே இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதால் ST/SC பிரிவுக்கு சேர்மனாக 2 முறை இருந்தார். அதன் பிறகு அவர் யாரையோ பிடிச்சு எடுத்து 2 முறை மத்திய இணையமைச்சராக 2வது முறை இருந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே 3வது முறை அவருக்கு வாய்ப்பில்லை ராஜா என்பது சொல்லது போல இனி வாய்ப்பு இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு உள்ளது. ஆகவே எல் முருகன் யாரை பிடித்தால் என்ன கிடைக்கும் என்பதற்காக சமீபத்தில் காஞ்சி சங்கரம் மடத்திலே விஜயேந்திர சுவாமிகளை சந்தித்தார். சந்தித்து அவர்கள் என்ன பேசினார்கள் என்றால், சுவாமி, இந்த மந்திரி பதவி எனக்கு இதோடு முடிக்கக்கூடிய நிலைப்பாடு டெல்லி முடிவெடுத்து உள்ளது. ஆகவே சாமி, நீங்க டெல்லியில சொன்னா எனக்கு திரும்ப 3வது வாட்டி எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. அதனால அண்ணாமலைக்கு மந்திரி பதவி கொடுக்கிற மாதிரி இருக்குது, என்னுடைய பதவியை எடுத்து. ஆகவே அண்ணாமலைக்கு வேண்டுமென்றால் மாநில பாஜக தலைவராகவும் எனக்கு மத்திய அமைச்சராக தொடராக நீங்க வாய்ப்பு அளியுங்கள் என்று காஞ்சி சங்கரம் மடத்திலே விஜயேந்திர சுவாமிகளை சந்தித்து சொன்னதாக ஒரு செவிவழி செய்தி. அது தமிழகத்தில் உள்ள எல்லா அரசியல் நோக்கர்களுக்கும் தெரிந்து விட்டது, கசிந்து விட்டது, புரிந்து விட்டது என்பதை இந்த சேனல்ல நான் பதிவு பண்றேன். இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா,
எனக்கு மத்திய இணையமைச்சர் கொடுத்து தமிழ்நாடு பாஜக தலைவர் ரெண்டும் ஒரே புரோட்டோகால் ரீதியா கொடுத்தார்கள், ஆனால் நான் தமிழ்நாட்டுல பிக்கப் பண்ணுவேன். நீங்க வெறும் தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர்னு போடும்போது தேசிய கட்சிக்கு 2 வருஷம் இருப்பீங்க, 3 வருஷம் கிளட்டி போட்டு போயிட்டே இருப்பீங்க. அது எனக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. ஆகவே எனக்கு 2 in 1 ஆடியோ அண்ட் வீடியோ என்று நிலைப்பாட்டு உருவாக்குங்கள், மத்திய இணையமைச்சராகவும் பாஜக தலைவராகவும் கொடுங்கள் என்று சொன்னார். ஆனால் மத்தியிலே பாஜக பொறுத்தவரையிலும் அந்த இது யாருக்கும் எல்லாருக்கும் ஒரு பதவி தான். அதனாலதான் JP நட்டா அவர்களை செயல் தலைவராக போட்டார்கள். நிதின் நபீன் அவர்களை செயல் தலைவராக போட்டு இப்பதான் அவருக்கு எந்த இதுவும் கொடுக்காம தேசிய தலைவராக போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு பதவி கொடுத்ததான் கட்சி அந்த பயணத்தை நோக்கி பயணிக்க முடியும் என்பதற்காக இப்போதை பொறுத்த வரைக்கும் எல் முருகன் பதவி இதோடு முடிந்து போகின்றது. அவர் அங்கங்கே தேடி எடுத்து இப்ப காஞ்சி சங்கர மடத்திலே அடைக்கலமாகி உள்ளார். ஆனால் இவர்கள் யாராவது மக்களுக்கு பலனை சொல்லுகிறார்களா? தொண்டு கட்சியை வளர்த்தார்களா? இல்லை, தங்களை வளர்த்து கொண்டார்களே தவிர்த்து வேற யாரையுமே வளர்க்கல. அதனாலதான் பாஜக, தமிழக பாஜக, வானதி, தமிழிசை, அண்ணாமலை இல்ல வானதி, தமிழிசை, எல் முருகன், நயனார் நாகேந்திரன் போன்ற தலைவர்களை கழுவி கழுவி சொந்த கட்சிகரனே சூன்யம் பண்ணிட்டு இருக்கிறான். சோ இந்த நிலைமையில இருக்கிறதுனால அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கலாமா என்ற நிலைப்பாட்டில் இருக்கிற காரணம் என்றால், அண்ணாமலைக்கு தனி கட்சி தமிழகத்தில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் கவுண்ட் கொடுத்து 3வது ஒரு லீடர்ஷிப்ல இருந்து கொண்டு வந்தால் நிச்சயமாக எதிர்காலம் இருக்கும் என்று அண்ணாமலையும் அண்ணாமலை ஆதரவாளர்களும் நினைக்கின்றார்கள். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். தென்னிந்தியா பாராளுமன்ற கட்சி தலைவர் திருமாறன் ஒருத்தர் இருக்காரு. அவரு என்டிஏ கூட்டணியில அங்கம் வகிக்கிறாரு. அந்த அங்கம் வகித்தவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தார்கள், எம்எல்ஏ சீட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நயனார் நாகேந்திரன் அந்த அவருக்கும் சேர்த்து சீட்டு வாங்கினதாக தகவல். ஆனால் திருமாறனுக்கு சீட்டு கொடுக்கவில்லை. சீட்டு கொடுக்காத காரணத்தினால என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் எடப்பாடி அண்ணனை போய் சந்திக்கிறாரு. எடப்பாடி அண்ணன் என்ன சொல்றாரு? இந்த பாருங்க, உங்களுக்கும் சேர்த்துதான் நான் அங்க சீட்டு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்றாரு. அப்ப திருமாறன் என்ன சொல்ற? இல்லன்னா நயனாரை தான் சந்திச்சேன், கேட்டேன், எனக்கு சீட்டு கொடுக்கல, அதனால உங்கள்கிட்ட வந்து கேட்டேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நிர்பந்தம் பொறுத்து காரணம், டெல்லியினுடைய நிர்பந்தம் பொறுத்து தான் அன்னைக்கு அவர் வந்து திருப்பத்தூர் பெரிய கருப்பன் அமைச்சரை ஏற்றுறது அங்க நின்னாலும் இவ்வளவு. ஆனா அவர் திருமாறன் எனக்கு 5 பைசா கொடுக்கல, டெல்லியில இருந்து தேர்தல் நிதிக்காக தேர்வு செலவுக்கு கொடுத்ததை எனக்கு 1 பைசா கொடுக்கல, மாறாக என்னிடம் தான் பல கோடிகளை லஞ்சமாக கேட்டார்கள், நான் கொடுக்கவில்லை, நான் தோல்வி கண்டு விட்டேன் என்று அவர் கைப்படையாக கடிதத்தை எழுதி வாட்ஸ்அப்பில் எனக்கும் அனுப்பியுள்ளார் என்பதை தெரியப்படுத்துகிறேன். ஆகவே கூட்டணி கட்சிகள், பாஜக இருக்கிற கூட்டணி கட்சிகளே நொந்து போயிருக்கிறாங்க. இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்தே நொந்து போயிருக்காரு. காரணம் என்றால் அவரை என்டிஏ கூட்டணி இன்று வரையிலும் இணைக்கவில்லை. அப்போ அவரு இந்து மத தலைவரா இல்லையா? அவர் என்ன பாகிஸ்தான் தலைவர் ஆரம்பிக்கிறாரா? இல்லையே. அப்ப தமிழ்நாட்டுல வந்து இந்துக்களுக்காக, இந்து மதத்துக்காக, இந்து மக்களுடைய ஒற்றுமைக்காக இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கிற திருமாறன் அவர்களுக்கோ, அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கோ, அல்லது ரவிக்குமார் போன்ற தலைவர்களுக்கோ எந்த புண்ணியமும் இல்லையே. அப்படிங்கின்ற போது இனிமேல் இந்த கட்சி வந்தா என்ன, வராதா போனா என்று இந்து அமைப்புகளுடைய மனநிலை இன்று உள்ளது. இதையெல்லாம் கூட்டி கழித்துதான் இன்று அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தால் அந்த கட்சியோடு இப்ப நான் ஏற்கனவே சொன்ன இந்து அமைப்புகள்லாம் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியதுக்கு வாய்ப்பு உள்ளது. அத்தகைய வாய்ப்பை டெல்லி பாஜக பார்த்து வேடிக்கை கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்குள்ள கள நிலவரம் தெரியாது. தமிழகத்திலே பொறுத்தவரையும் பாஜகவுடைய சித்தாந்தவாதிகளை முழுக்க ஒழித்து விட்டார்கள். புதுசா எல்லாமே கமர்ஷியல் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இந்த கட்சியில் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது இங்க ஹிந்துவாது சிந்துவாது எல்லாம் பார்த்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு நிகரான ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டில் பாஜகவில் புதிய வரவு உள்ளது. ஆகவே இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் என் உழைப்பு வீணாகும், என் எனர்ஜி வீணாகும், என் திட்டம் வீணாகும், என்னை நம்பியிருக்கின்ற இளைஞர்களின் எதிர்காலம் வீணாகும் என்பதற்காக தான் இப்போது பல இடங்களில் தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்திலும் அண்ணாமலை பேரில் ரசிகர் மன்றம் ஆரம்பித்து செயல்படுகின்றார்கள். ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு மீண்டும் அவர் டெல்லியில் செல்ல உள்ளார், உள்துறை அமைச்சரை சந்திக்க உள்ளார், பாஜக தேசிய தலைவர் சந்திக்க உள்ளார், பிரதமர் சந்திக்க உள்ளார். சந்தித்து ஏற்கனவே 3-4 வாட்டி பேசிட்டார் இதனுடைய விளக்கத்தை பற்றி. ஆகவே திரும்பவும் சந்திக்க போகின்றார். அந்த சந்திப்புக்கு பிறகுதான் அவர் கட்சி ஆரம்பிப்பாரா இல்லையா என்பது தெரிய வரும். எதுவாக இருக்காலும் 75% அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான சாத்திய நிலைப்பாடு உள்ளது. காரணம், தமிழகத்தில் ஒரு வெற்றிடம் உள்ளது. அந்த வெற்றிடம் பிராந்திய சித்தாந்தமும்
தேசிய சித்தாந்தமும் தன்னகத்தே கொண்டு அண்ணாமலை செயல்படுவார் என்பதற்காக தான் அண்ணாமலையினுடைய தீவிர ஆதரவாளர்கள் இப்போதே களப்பணியில் இறங்கிவிட்டார்கள் என்பது என்னுடைய நிலைப்பாடு. சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் எங்களுக்கு யார் புது கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இவங்க கண்டிப்பா ஆரம்பிப்பாங்களா இல்லையா, ஆரம்பிக்கிறதோட உள்நோக்கம் என்ன, எங்க இவங்களுக்கான மரியாதை இல்ல, ஏன் இவங்க அதை நோக்கி அடுத்த ஸ்டெப்பை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இது போல தினம் ஒரு செய்திகள் எங்களுக்காக தருவதற்கு ரொம்ப நன்றி சார். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார்.